கிரேவி யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் பன்னீர் கிரேவி சொல்லவா வேணும்? செஞ்சிருவோங்களா? தேவையான பொருட்கள்: பன்னீர் 250 கிராம், தக்காளி 2லிருந்து 3, சின்ன வெங்காயம் 15, பெரிய வெங்காயம் 1லிருந்து 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1லிருந்து 2, சோம்பு 1 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் காரத்திற்கேற்ப, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பன்னீரை சிறு துண்டுகளாக வெட்டி மிளகாய்த்தூள் உப்பு போட்டு வச்சிருங்க. சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சிருங்க. தக்காளி அரைச்சு வச்சிருங்க. இப்போ பேன்ல சிறிதளவு எண்ணெய் ஊற்றி பன்னீரை வறுத்து எடுத்து வச்சிருங்க. அதே எண்ணெயில் பிரிஞ்சி இலை சோம்பு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் போட்டு பொன்னிறமாகும் வரை வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் அரைச்ச சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. அரைத்த தக்காளி ஊற்றி வதக்குங்க. இப்போ மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வறுத்து வைத்த பன்னீர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு உப்பு போட்டு மூடி வச்சிருங்க. 10 நிமிஷத்துல கிரேவி ரெடியாகிரும். மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. சாதம், தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கிரேவி திக்கா வேணும்னா புளிப்பில்லாத கெட்டி தயிர் இல்லனா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். பன்னீர் கிரேவி ரிச்சா இருக்கும்.